Hey guys, welcome back to my YouTube channel and இன்னைக்கு என்னன்னா இன்னைக்கு சண்டே. ஸோ சண்டே vlog பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஸோ எஸ் கைஸ், வந்து மேலே வந்து மிஷின் வந்து நான் போட்டாச்சு. ஏன்னா தண்ணி வந்து ஃபில் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு இது மிஷின் வந்து நான் போட்டாச்சு. ஸோ இன்னும் கீழே போய் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் வந்து நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி எனக்கு நிறைய வேலை இருக்குது, நிறையாவே. ஸோ இன்றைக்கி நான் வீடியோ வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் நான் எடுப்பேன். ஓகே, ஸோ கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நேற்றோட வீடியோ இன்னும் வந்திருக்காது, ஏன்னா நேற்று வந்து நான் தூங்கிட்டேன் கொஞ்சம். ஸோ எனக்கு கொஞ்சம் காலையில் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். ஸோ இன்னும் நான் டீயும் குடிக்கலை இன்னும். ஸோ இப்போ போய் நான் பால் வாங்கிட்டு வந்து டீ வைக்கணும். ஸோ வாங்க இன்னும் கீழே போய் வேலை பார்க்கலாம். இது அவ்வளோ வரைக்கும் இதை ஓடிட்டு இருக்கட்டும், வாங்க போகலாம். எஸ் கைஸ், கீழே வந்து கொஞ்சம் சாப்பாடு இருந்துச்சு நேற்று வச்சது. ஸோ அது சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து எங்கள் பார்த்தீங்களா கிச்சன் எவ்வளோ இருக்குங்க, மਤਲਬ எவ்வளோ இருக்குல்ல, எவ்வளோ நாரை கிடக்குது. இப்போ தான் எங்கெல்லாம் க்ளீன் பண்ணேன். ஸோ இன்றைக்கி எல்லாமே தண்ணிலாம் சேஞ்ச் பண்ணலாம். இதில் அப்புறம் இதில் எல்லாமே தண்ணிலாம் இருக்கும். நீங்களே எடுத்து ஊற்றுறேன், இதான் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க இதெல்லாம் கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வந்து மேலோடதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டேன் நினச்சிக்கிட்டேன் மீன்ஸ். ஸோ வாங்க இதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போடணும், துணி இன்னொரு ரவுண்ட் சுற்ற வைக்கணும்ல. ஸோ வாங்க போகலாம். சரி, இங்கே எல்லாமே நான் முடிச்சுட்டேன் ஃபுல்லாக நீட் அண்ட் க்ளீனாக. ஸோ இன்னும் நான் மேலே போய் இன்னும் துணி துவைக்கணும். வாங்க போகலாம் துணி துவைக்கிறது. ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதில் பால்ட்டியில் இருக்கிறது மட்டும்தான். ஸோ இங்கே இதெல்லாமே ஓடிட்டு அலசிட்டு காய மட்டும் தான் போடணும், அவ்வளோதான் வேலை. நாக்கு தள்ளிடுச்சு இருந்துச்சு. பேண்ட்லாம் வேமா காயணும்னு சொல்லிட்டு எங்கே வெயில் வருதோ அங்கே வந்து காய போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என் பேண்ட்டு தான், என்னோடதெல்லாம் இல்லை, எல்லாமே என்னோடது தான். கொஞ்சம் வேமா காஞ்சிடும்னு சொல்லிட்டு காய போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எடுத்து இந்த சைடு போட்டுக்கலாம் அப்படின்னா. ஸோ வாங்க இன்னும் ஒரு செட்டு வந்து ட்ரை ஆகிடுச்சி. ஸோ அதிகம் ஸோ எஸ், ஃபைனலாக எல்லாம் முடிச்சாச்சு. லாஸ்ட் ரவுண்ட் போயிட்டுருக்கு. அண்ட் இதை வந்து ட்ரை காயில் மட்டும் போடணும். அது வந்து வெயிலில் காய போட்டிருக்கேன். இதெல்லாமே ஒரு நிமிஷம். எஸ், சக்ஸஸ்ஃபுல்லி துணி துவைக்கிற வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. இன்னும் கீழே போய் குளிச்சுட்டு வாஷ்ரூம் ஐ திங்க் கழுவணும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சின்ன இல்லை, அப்படி இருந்துச்சுன்னா கழுவிடலாம். எல்லாம் குளிச்சுட்டு வந்து ஏதாவது சொன்னோம் சமையல் பண்ணோம். டன், நல்ல விஷயம். துணி துவைச்சி முடிச்சிட்டேன். இன்னும் கீழே போய் இன்னும் வேலை இருக்குது. எஸ் காய்ஸ், ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டேன். இது நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டேன். புறாக்கள்லாம் வரும்ல, ஸோ அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு. ஸோ இது ஃபுல்லாக பண்ணிட்டேன். இது சின்ன சின்ன சாக்ஸு இதெல்லாம் கீழே போய் காய போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ வாங்க இன்னும் கீழே போகலாம். ஸோ எஸ், கீழே வந்து இவ்வளோதான். என் உடம்பே எனக்கு காய்ச்சலே வந்துடும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ கீழே வந்து எல்லாமே இங்கே வந்து ரொம்பவே எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு போனாங்கன்னு சொல்லிட்டு உள்ளதான் பெட்டிலாம் வச்சுருக்கோம். இதில் உள்ளதான் பெட்டிலாம் வச்சுருக்கோம். ஸோ அதை எடுத்து அதில் துணிலாம் எடுத்து அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அது அப்படியே தான் இருந்துச்சு அது, சரியா? ஸோ கொஞ்சமாக அம்மா செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அப்படியே இருந்துச்சு. அதெல்லாமே இழுத்து எல்லாமே செட் பண்ணி அங்கே இந்த டேபிள் வந்து செட் பண்ணி இப்போ இங்கே பாருங்கள், சாப்பிட்றதுக்கு இவ்வளோது இருக்குது. ஆனால் நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஏன்னா எனக்கு வந்து உடம்புல ஒன்று ஆகுது, வெளியிலேருந்து ஏதாவது சாப்பிட்றது அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த சேர் தெரியுதா? இந்த சேரு பழைய வீடியோலாம் பாருங்கள் நீங்கள், எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே நான் ஃபோல்ட் பண்ணி வச்சேன். இந்த சேர் மேலே இருக்கிறது இந்த சேர் வந்து இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். இது ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ஆனால் இது மேலே மட்டும் இந்த 2 துணி 3 துணி நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே மேலே எல்லாமே நான் துணி வந்து சாக்ஸ் எல்லாமே நான் காய போட்டிருக்கேன்.
ஸோ கிச்சன்லேயும் நான் தண்ணிலாம் இன்றைக்கி சேஞ்ச் பண்ணேன். அம்மா வந்து குடத்தில் தண்ணிலாம் பிடிச்சி வைப்பாங்க. ஸோ அதெல்லாமே கீழே ஊற்றிட்டு கழுவிட்டு அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணேன். இப்போ நான் என்னென்னா இது நான் நேற்று நைட் நான் இது டாட்ஸாக இருக்குதுன்னு நான் காமிச்சல, அதெலாம் நான் இப்போ நான் க்ளீன் பண்ணணும். விஜய் சித்து விலாக் போயிட்டுருக்கு. அதெல்லாமே நான் க்ளீன் பண்ணிவிட்டு நான் தண்ணி போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இதில் வேகமாக க்ளீன் பண்ணிட்டு நான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் வந்து இப்போ சிக்கன் எடுக்க போகிறாங்க. ஸோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நானும் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து இப்போ சிக்கன் அண்ணன் எடுக்க போயிருக்கான். ஸோ சிக்கன் பிரியாணி அண்ட் கிரேவி மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா சிக்கன் வந்து நான் ரொம்ப வந்து நான் எடுத்துக்கூடாது. ஏன்னா என் பாடியில் வந்து நான் சிக்கன் சாப்பிட்டு ஹீட் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து பல என்னது சொல்கிறது பல விஷயங்கள் என் உடம்புல வந்து நடக்குது. ஸோ அதுக்காக வந்து நான் மருந்து தான் சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ அது ஜாஸ்தியாக சாப்பிடக்கூடாது நான். ஸோ வாங்க, இன்னும் எங்கள் அம்மா வந்து டியூஸ்டே தான் வருவாங்க. ஸோ டியூஸ்டே வந்து காலையில் நான் சமைச்சி வச்சுட்டு போயிடுவேன். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த வேல்யூ இருக்காது. ஸோ இன்றைக்கி வந்து தரையை வந்து என்ன சொல்கிறது மாப் மாதிரி போட்டேன். ரொம்ப நாளாக போடல. ஸோ இன்றைக்கி பெட்டு கீழெல்லாம் அம்மா வந்து பெட்டு கீழே வந்து ஆனியன் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாமே எடுத்து அதெல்லாமே க்ளீன் பண்ணி அது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் வந்து இந்த ரேக் தெரியுதா, இந்த ரேக் நான் வந்து க்ளீன் பண்ணும். ஆனால் என்னால் முடியாது. ஏன்னா அவ்வளோ சக்தி என் உள்ளார வந்து அவ்வளோ சக்தி இல்லை. சரியா, என் மூஞ்சி பார்த்திங்களா, நான் காலையில் நான் இன்னும் சாப்பிடல தெரியுமா. இத்தினோண்டு சாப்பாடை தான் சாப்பிட்டேன். அதையே சாப்பிட்டுட்டு நான் இவ்வளோ வேலை பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து எனக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டேன்னா என்னால் வந்து வேலை பண்ண முடியாது. நான் சாப்பாடு சாப்பிடாம கூட நான் எவ்வளோ வேணாலும் வேலை பண்ணிடுவேன். ஆனால் வீட்டு வேலை வந்து நான் சாப்பிட்டுட்டு என்னால் முடியவே முடியாது. அது நான் உட்காந்துருக்கணும், நிம்மதியாக நான் உட்காந்துருக்கணும் நான் சாப்பிட்டுட்டு. அந்த மாதிரி தான் எனக்கு மைண்டில் இருக்கும். ஸோ இப்போ என்னென்னா வாங்க, இன்னும் நான் கொஞ்சம் ரெடி பண்ணுற வேண்டிய இருக்குது வீட்டெல்லாம். ஸோ ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் குக்கிங் பண்ணும்போது. அண்ட் இப்போ நான் நினைக்கிறேன் ப்ரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. குளிச்சுட்டு வந்தாச்சு. இன்னும் போய் ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இப்போ ப்ரெட் ஆம்லேட் பண்ணிக்கலாம். சிக்கன் அண்ணா வந்து வாங்கிட்டு வந்துட்டான். நான் குளிச்சு நான் தலையில் இப்படி கட்டியிருக்கேன். கொஞ்சம் நேரம் அது தண்ணி அது போகட்டும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னும் கிச்சனில் தான் வேலை. ஸோ வாங்க, இப்போ நான் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட போகிறேன். இப்போ நான் ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நான் பிரியாணி பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னால் முடியல, எனக்கு பசிக்குது. அண்ட் வந்து என்னோடய பீரியட்ஸ் டே 2 இன்றைக்கி தான் 2வது டே தான். ஸோ இன்னும் வரல. அது வந்து எனக்கு போன மாதம் ஃபெப் வந்து சின்னதுனால அது 4ஆம் தேதி கூட வரலாம். ஸோ காலையிலேருந்து எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு எனக்கு ஆகும்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு ஆகலை, தேங்க் காட். இல்லைனா நான் சும்மா எந்த மூலையில் உட்காந்து இருந்திருப்பேன் நான். எங்கள் அண்ணா தான் அப்புறம் எல்லாமே பண்ணணும். ஸோ வாங்க ப்ரெட் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சிக்கன் நான் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். அது நான் வர நான் வந்து குளிச்சுட்டு அப்படியே நான் போயிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் ஃபுல்லாக நான் நல்லா சிக்கலாக எடுத்திருக்கேன். ஸோ எஸ் மை ஒரிஜினல் ஹேர். இன்ன வரைக்கும் நான் ஹேரில் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். ஃபேஸ்லையும் நான் பண்ணல, எங்கேயும் பண்ண மாட்டேன் எதுவுமே. ஸோ எஸ் எனக்கு வந்து இது பிடிச்சிருந்துச்சு. ஸோ காமிக்கலான்னு சொல்லிட்டு குட். சரி வாங்க ப்ரெட் ஆம்லேட் பண்ணி சாப்பிடலாம், பசிக்குது. என்னென்னா கொஞ்சம் சீன் போடுவேன், இப்படிலாம் பண்ணுவேன். என் ஹேர் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அப்படிலாம் பண்ண மாட்டேன். கிளிப் போடணும், எல்லாம் சாப்பாடில் விழுந்துடும் இல்லைங்க. ஸோ எஸ் கைஸ், ஸோ இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா புதினா வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்து இதை இப்படி பிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க ஒவ்வொன்றா கட் பண்ணலாம். நான் வந்து இவ்வளோ பெரிய சைஸில் வந்து நான் வெங்காயம் எடுத்திருக்கேன் 2. அண்டு வந்து சின்ன தக்காளி நான் 3 எடுத்திருக்கேன். அண்ணன் வந்துட்டான் அதனால் பார்த்தேன். ஸோ 3 தக்காளி எடுத்திருக்கேன் அண்டு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வாங்க இன்னும் பார்த்து பண்ணலாம் எப்படி பண்ணுறதுன்னு.
ஸோ நான் வந்து இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் இந்த கிளாஸில் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக போட்டேன்னா அது வந்து நாளைக்கு காலையில் கொஞ்சமாக இருக்கும். ஏன்னா அப்படி தான் நேற்று நான் பண்ணேன். ஸோ பாஸ்மதி அரிசி வந்து ஃபஸ்ட்டு ஊற வைக்கணும்ல, அது அப்போ தானே நல்லாயிருக்கும். கட் பண்ணிட்டேன். கரெக்டாக இங்கே வரைக்கும் இருக்குது இந்த கிளாஸ். ஆமாம், இங்கே இருக்குது. எவ்வளோ கிளாஸ் எடுத்துருக்கேன். ஸோ எஸ் கைஸ், மெட்ராஸ் அக்கா வந்து ஏதோ ஒரு மசாலாலாம் சொன்னாங்க, அதெல்லாம் இருக்குது இதில். ஒரு ஃப்ளவர் இருக்குது, ஸ்டார், காலி, பிளாக் பெப்பர், இலைச்சி, லாங், சோம்பு, இது என்னவோ தெரியல, இது கரம் மசாலாவுக்கு பண்ணுவாங்கள்ல அது, பட்டை, இலை, சீரகம், ஜீரா, இதெல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரோஸ்ட் பண்ணிட்டு பார்த்தீங்களா, இந்த பேனில் வந்து இல்லை, இது அப்படியே போட்டு ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கணும். அது அவங்க தான் சொன்னாங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே நான் போட்டேன். இது வந்து கொஞ்சம் குக்காக விடுவேன் ரைட்டாக. இது வந்து நான் ஃபுல்லாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி, 2 வெங்காயம், அண்ட் இது என்ன சொல்கிறது, கொத்தமல்லி, சாரி புதினா. சரியா, இதை வந்து நான் சில்லியும் கட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் வந்து இந்த அரிசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். இது இப்போ தான் நான் ரீசெண்டாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ அரிசி வந்து ஊற வச்சாச்சு, அண்ட் சிக்கனும் வந்து வாஷ் பண்ணியாச்சு. இன்னும் இது வந்து அவங்களோட வீடியோ பார்த்து மேரினேட் பண்ணலாம். ஸோ இப்போ என்னென்னா, ஒரு சம்பவம் நடக்க நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதில் நான் போட்டேன்னா சூடாக இருந்துச்சு. சூடாக போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று ஆச்சு, என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலை. அதனால் இதை வந்து இப்படி பிளேட்டில் வந்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் கூட அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ வந்து நான் ஆனியன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து ஆயில் வந்து சூடாயிட்ருக்கு. மெட்ராஸ் அப்படி தான் சொன்னாங்க ஆனியன் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கொஞ்சம் அதுக்கும் இருக்குது. ஸோ வாங்க ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணலாம். காஞ்சிருச்சு இல்லையான்னு பார்த்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். அது வரப்போகுது. அண்ட் இந்த பிஸ்கெட் யாராருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க. இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ வரதில்லை. நல்லாயிருக்கும். வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் பொரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதில் சிக்கன் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். 4-5 பீஸ் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து சில்லி, எண்ணெய், உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் இது போட்டிருக்கேன். இதில் வந்து இந்த மசாலாவை அரைச்சி போடணும், அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும், அதுக்கப்புறம் இது கொஞ்சோன்னு போடணும். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஸோ எஸ், சாப்பாடுக்கு வந்து தண்ணி வந்து ரெடி பண்ணி தண்ணி வந்து சூடாயிட்ருக்கு. அண்ட் சிக்கனும் நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மெட்ராஸ் அக்கா நல்லா தான் பண்ணாங்க தம் பிரியாணி. என்னோடது நல்லா வருதான்னு பார்க்கலாம். ஆனால் அதில் வந்து நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அவங்க வந்து எங்கேயும் தக்காளி சேர்க்கலை. அவங்க வந்து எங்கேயும் தக்காளி சேர்க்கலை. ஸோ நான் கொஞ்சம் என் ஸ்டைல்லையும் கொஞ்சம் பண்ண போகிறேன் தக்காளி சேர்த்து. ஸோ வாங்க பண்ணலாம். தண்ணி சூடாகிடுச்சு, கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆனால் அவங்க சொன்னாங்க தண்ணி சூடானதுக்கப்புறம் உப்பு சேர்க்கணும்னு சொன்னாங்க. ஸோ சேர்த்துக்கலாம். எஸ், ஸோ இன்னும் சூடாகட்டும் தண்ணி கொஞ்சம். அதுக்கப்புறம் அரிசியை வந்து நான் ஊற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டே. ஸோ அதை வந்து அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அண்ட் சிக்கன் கிரேவியும் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது வந்து சிக்கன் வந்து சாட்டே பண்ணும் போதே அப்போயே நான் வந்து சிக்கனை வந்து தனியாக நான் எடுத்துருவேன். ஸோ அதுலேயும் என்னோடய ஐடியாஸ் கொஞ்சம் நான் இன்ஃப்யூஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க. கால் வலிக்குது, காலையில் நின்றுட்டு
சிக்கனை வந்து லாஸ்ட்டாக பண்ணலான்னு இருக்கேன். சாப்பாடு வந்து ஆகிட்டும். சிக்கன் வந்து 2 மணி நேரம் மேரினேட் ஆகணுமா? 2 மணி நேரம்லாம் எங்கள் நாளெலாம் முடியாது. அதனால் சமைச்சியே முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது கொஞ்சம் நேரம் அது மேரினேட் ஆகிறதுக்கு நான் விட்டுருக்கேன். ஸோ அங்கே என்ன பார்க்கலாம். ஸோ எஸ், சாப்பாடு வந்து ரெடியாக போகுது. ஸோ சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன சொல்கிறது, அந்த கிரேவி சைடிஷ் அதையும் நான் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா அது வந்து ஒன்றாவே முடிஞ்சிடும். அதனால் அரிசி வந்து வேக போகுது. ஒரு 2 மினிட்ஸில் அரிசி வந்துடும். அதனால தான் இப்போயே இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆமாம் ஆமாம். ஸோ இது வந்து நான் என் ஸ்டைலில் கொஞ்சம் செய்ய போகிறேன். ஃபஸ்ட் வந்து தக்காளி நான் கொஞ்சமாக வச்சுருக்கேன். சிக்கன் சேர்த்துக்கிட்டேன். சிக்கன் வந்து 2 பீஸ் தான் நான் எடுப்பேன். இது எனக்கு வேணுமோ அது மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்புறமேல உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஓகே, அரிசி வந்து வந்துருச்சு. அரிசியை இறக்கிடலாம். நல்லங்க. ஸோ எஸ், இப்போ வந்து அது கொஞ்சம் வந்துட்டுருக்கு. சைட் டிஷ் வந்து சாப்பாடு வந்து நான் வடிக்கிறதுக்கு வந்து வச்சுட்டேன். அண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் சிக்கன். சரியா? ஸோ இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா எனக்கு இந்த இது தேவை. அதனால் சாப்பாடை வந்து வேறு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் தான் நான் தம் போட போகிறேன். ஸோ அதனால தான் அது எனக்கு தேவை. ஸோ வாங்க. அண்ட் இந்த ரெசிபி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுன்னா நான் சொல்கிறேன், ஃபெயில் ஆச்சுனாலும் நான் சொல்கிறேன். ஃபெயில் ஆகாது, வரும். அதுதானே நம்பிக்கை. அதுதானே நம்பிக்கை. ஃபெயில் ஆகாது, வரும். ரொம்ப நல்லா வந்துச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அது நான் சொல்கிறேன். ஸோ எஸ் கைஸ், 10 மணி ஆகுது இப்போ. ஸோ சாரி, சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு பாத்திரம் எல்லாம் கழுவி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். மீன்ஸ் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பிரியாணி வந்து நல்லா தான் வந்துச்சு. சரியா? நான் மசாலா என்னென்னலாம் போட்டனோ எல்லாமே நல்லா தான் வந்துச்சு. ஆனால் நான் வந்து மசாலா வந்து நான் மசாலா சொல்கிறேன், தண்ணி வந்து நான் ஜாஸ்தி விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஒரு
10% சொதப்பிடுச்சு, மீதி எல்லாமே அது ஓகேவாக தான் வந்துச்சு. ஓகே, ஸோ எனக்கு இந்த கை வந்து வலிக்குது. ஸோ பிரியாணியும் கொஞ்சம் நல்லா வந்துச்சு. அண்ட் வந்து நான் காமிச்சிருக்க மாட்டேன், மீன்ஸ் நான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ எனக்கு இந்த கை வேறு, ரைட் கை வேறு ரொம்ப வலிக்குது, ஏன்னே தெரியல. ஸோ அதனால தான் எதுவும் காமிக்கலை. ஸோ வேகமாக நான் அதை பண்ணி நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ என்னென்னா நான் தூங்க போகிறேன். ஏன்னா நாளைக்கு எழுந்திரிச்சு நான் ஆஃபீஸ்க்கு போகணும். நாளைக்கு வந்து நான் லஞ்ச் ரெடி பண்ணணும். அண்ட் ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நான் எதுவும் நான் மிச்சம் வைக்கலை, கொஞ்சம் சாப்பாடு தான் இருக்குது. ஸோ அது வந்து நான் காலையில் சாப்பிட்டுப்பேன். அதனால ஸோ அவ்வளோதான். எஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ரெசிபி என்ன ட்ரை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஏதாச்சும் சேலஞ்சஸ் அண்ட் அது எனி டேர்ஸ் ஏதாச்சும் இந்த இடத்துக்கு போய் வந்தோம் நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு வந்து டைம் கிடைக்கும் போது நான் அந்த இடத்த போய் நான் பார்க்குறேன். அண்ட் உங்களுக்கும் நான் காட்டுறேன் அந்த இடத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் மீன்ஸ் எது நல்லா இல்லை, என்ன நல்லா இருக்குது, அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அது வரைக்கும் பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.